வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் மாதம் என்பது முயற்சி சனாதிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானுடைய நாளிலே பரிபூர்ணமான இந்த மாதம் என்பது சித்திரை 18ஆம் தேதி விசுவாசு வருடத்தில் மே மாதம் என்பது வியாழக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மே மாதங்களிலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது 14ஆம் தேதி வரையில் இருக்கின்றது. இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 14ஆம் தேதியிலிருந்து துலாம் ராசிக்கு திரிகோணத்திலே செல்லப் போகின்றார். 3-6 திரிகோணத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. அமைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. அங்கே 5ஆம் இடத்தையும் பார்வை செய்ய இருக்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் தகப்பன் காரகன். அவர் 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற ஒரு 14ஆம் தேதியில் இருக்கின்றது. ராகு பகவான் 21ஆம் தேதி மே மாதம் உங்களுடைய பஞ்சமசானத்திலே துலாம் ராசிக்கு வரப்போகின்றார். கேது பகவான் 12இல் இருந்து கொண்டிருந்தவர் 11ஆம் இடத்திலே செல்ல போகின்றார். அற்புதமான ஒரு மாற்றத்தை, ஆசை அபிலாஷைகள் திருப்திகளை, நல்லதொரு யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 5ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ராகு பகவான் வருகின்ற பொழுது உங்களுடைய குல தெய்வங்களை அனுதினமும் வழிபட்டால் கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு பெற முடியும். அதே சமயத்தில் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு அது 11வது இடம் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மே மாதங்களிலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய 6ஆம் இடத்திலே புதன் பகவான் மே 4ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்தடைய போகின்றார். அவர் பாக்கியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது 4ஆம் தேதியில் இருந்து அவர் 5ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். 14ஆம் தேதி என்று சொல்கின்ற பொழுது அங்கு குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றதும் 8ஆம் இடத்தில் இருந்து அவர் 3-6 குடையவர். இந்த பரிவர்த்தனை என்பது 14ஆம் தேதியில் இருந்து நிறைவடைகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் முழுக்க உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கின்றது. 12ஆம் இடத்தை பார்க்கின்ற போது விரய செலவுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேலைகளிலே மாற்றங்களையும் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. 4-5 கூடையவர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களிலே மாற்றத்தையும் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற ஒரு மாதம், இடம் விட்ட இடம் செல்கின்றவர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை 6ஆம் இடத்திலே 4-5 கூடையவரும் வீடு வாகன சொத்து சுகம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது இடம் விட்டு இடம் தொழில்களிலே வேலைகளிலே மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. ராசி என்பது ரிஷப ராசியிலே அமைய பெற்று லக்கணம் என்பது உங்களுடைய 4ஆம் இடத்திலே அமர்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்றது அனைத்தும் இங்கே வீடு வாகனங்களுக்காக சொத்து சுகங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்தும் நிறைவேறுகின்றது. அங்கே 2ஆம் இடத்ததிபதி 7 என்று சொல்லக்கூடிய வாக்கு சாணாதிபதியும் கலத்திர சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 5வது இடத்திலே விழுகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளால் ஏமாற்றம் தடைகள் இருந்தாலும் அது நிறைவு பெறுகின்றது. இங்கே கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருக்கின்றது 6ஆம் இடமாக இருக்கின்றதுனாலே நோய் வம்பு வழக்கு கடன் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு முடிவுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு முடிவு கட்டக்கூடியது. 6ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே ராசிநாதன் வலுப்பெற்று உச்சம் பெற்று இருக்கின்றது என்பது பரிவர்த்தனை என்பது மாதத்தில் 13ஆம் தேதி வரையில் குரு சுக்கிரனும் பரிவர்த்தனை 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் இருக்கின்றது. அதற்கு பிறகு 14ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருந்து குருவின் பார்வை முயற்சி சாணத்தை பார்க்கின்றது, பஞ்சம சாணத்தை பார்க்கின்றது என்பதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் உயர பெறுகின்றது. குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை நவகிரக நாயர்கள் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே அற்புதமான கரணம் என்பது வணிசை கரணத்திலே சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் முழுக்க 13ஆம் தேதி வரையில் இருக்க போகின்றார். அதற்கு பிறகும் அஷ்டமதானத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தகப்பன்களால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். அவர் லாபாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்றுக்கொண்டு 11ஆம் இடம் 2ஆம் இடம் தொடர்பு இருக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் விரய செலவுகளையும் செய்ய போகின்ற ஒரு மாதம் என்பது கிடைக்கின்றது.
2 7 10ஆம் இடத்திலிருந்து கேந்திர ஸ்தானங்களிலே நீச்சமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே வாங்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு மாற்றம். 10ஆம் இடத்திலே நீச்ச கிரகம் 2 7 கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் முழுக்க இருக்கின்றது. இந்த மாதம் மட்டுமல்ல, அடுத்த மாதங்களில் அவர் ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய 11ஆம் இடம் செல்ல போகின்றார். ஆகையால் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 5ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஒரு சில சண்டை வம்பு வழக்குகளிலே கவனமாக செல்லக்கூடியது. குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களாக இருக்கின்றது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து நீச்சம் பெற்று பார்க்கின்றவர்களுக்கு புதுசாக தொடங்குகின்றவர்களும் புதுசாக மாற்ற போறவர்களும் புதுசாக ஆரம்பிக்கின்ற நேர்களும் தொழிலாக இருந்தாலும் வீடு வாகனம் சொத்து சுகங்களாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து அதற்கு பிறகு இந்த வீடு வாகன சொத்து சுகங்களிலே நீங்கள் மாற்றம் செய்தால் கண்டிப்பாக அதில் நல்லதொரு மாற்றமாக இருக்கும். அதே சமயத்தில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே தருகின்றது. அதற்கு மேலே 70% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் தனம் குடும்ப சாணாதிபதி 7ஆம் இடத்ததிபதி நீச்சம் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசலாக இருந்தாலும் சரி, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் வேலை பார்க்கின்ற நேர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்றக்கூடிய இந்த மாதம் என்பது இருக்கின்றது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நேர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியும். அந்த வகையிலே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் உங்களுடைய வேலைகளையும் தொழில்களையும் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக இந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்ல உயர்வுகள் நீங்கள் பெற முடியும். துலாம் ராசிக்கார நேர்களுக்கு உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்தாற் போல கோச்சார கிரகத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய சரியான ஒரு பலன்களை கண்டு கொள்ள முடியும். அதே சமயத்தில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. குடும்ப சாணம் வாக்கு சாணம் சற்று பலமிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் பேசாமல் இருக்கும் பொழுதே தேவையில்லாத ஒரு சில வம்பு வழக்கு பூர்வீகத்திலே வண்டி வாகனம் வீடு சொத்து சுகங்களிலே சற்று கவனத்தை பின்பற்றக்கூடிய மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. மற்றபடி குருவின் அனுகிரகம் என்பது உங்களுடைய ராசியை பார்க்கின்றது, அது முயற்சி சாணத்திலேயே பார்க்கின்றது. அப்போ எடுக்கின்ற காரியங்கள் தோல்வி இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு அற்புதம். வம்பு வழக்கு நோய்வாக இருந்தாலும் வேலைகளிலே தொழில்களிலே இல்லாத நேர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இங்கே குரு பகவானுடைய அனுகிரகம், அது மட்டுமல்ல ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை இடமிட்டு இடம் மாறுகின்றதற்கும் நாடு விட்டு நாடு செல்கின்றதற்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து முயற்சி 3 6 கூடையவர் திரிகோணத்தில் இருந்து அவருடைய பார்வை ராசியை பலப்படுத்துகிறது. இதுவே ஒரு அற்புதமான உயர்வு. நீங்கள் எடுக்கின்றது முயற்சி சாணாதிபதி அவர் 6ஆம் இடத்ததிபதி. வம்பு வழக்கு நோய் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தீர்வு ஒரு பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு உயர்வு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு ஆரோக்கிய சாணத்திலே அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடக்கூடிய சாணத்திலே குரு பகவான் போய் அமருகின்றதும் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே மறைந்து அவர் தனக்குத்தானே தேவையில்லாத ஏமாற்றத்தையும் தடைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி லக்னமாக இருக்கின்ற நேர்களுக்கு அவர் மறைந்து நிறைந்த பலனை விரய செலவுகளை சுப விரயங்கள் கல்யாணம் சுப வைபவங்கள் நடத்தாதவர்கள் நிலப்பலன் வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2 7 கூடியவர் கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியவர். அவர் குறிக்கக்கூடியவர் நீச்சம்பகையில் இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத வாகனங்களிலே செலவுகளையும் தேவையில்லாத சொத்து சுகங்களிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சில ஏமாற்றத்தையும் இங்கே செவ்வாய் பகவானால் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனத்தையும் நிதானத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக தெளிவுடனும் அமைதியுடனும் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் சுப விரயங்கள் அதிகமாக இந்த மாதங்களில் நீங்கள் நடத்தாத கல்யாணங்கள் வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதங்கள், சொத்து சுகங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அழகுகளை ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே பொலிவுடனும் சிறப்புடனும் நடைபெறுகின்ற ஒரு மாதம். 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ராசிநாதன் பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் சுப விரயங்கள் சுப விசேஷங்கள்
என்று சொல்லக்கூடியதற்கு வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கப் பெறுகின்றது. 11ஆம் இடத்ததிபதி இதனால் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய ராசியை பார்த்தார். இனி வருகின்ற நாட்களிலே 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. தகப்பனால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதாரத்தை உயர்வுகளையும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஒரு பாதகாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத பொருளாதார மூத்த சகோதரர்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். ஏகப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகின்றது. இதனால் வரையில் புதன் பகவான் நீச்சம் அடைந்தது என்பது பாக்கியத்திலே ஆரோக்கியத்திலே தேவையில்லாத மருத்துவ செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள், தேவையில்லாத விரைய செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே அவர் 8ஆம் இடத்திலே செல்ல போகின்றது என்பது நீச்சத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு. அவர் 2ஆம் ராசியை பார்க்கின்ற அமைப்பு. அப்ப தகப்பனான்களால் இங்கே 2ஆம் இடத்தையும் ராசியையும் தகப்பனார் ஸ்தானம் என்பது வலுவடைந்து பார்க்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு தகப்பனால் கொடுக்காத சொத்து சுகங்கள் கூட கிடைக்கின்ற ஒரு மாற்றத்தையும் இங்கே இருக்கின்றது. காரணம் இங்கே துலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மறைமுக பொருளாதாரங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாற்றமும் இங்கே துலாம் ராசிக்காரன நேர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நவக்கிரக நாயகர்களின் சஞ்சாரம் மே மாதத்தை பொறுத்தவரையில் குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஸ்தானங்களும் உங்களுக்கு பலம் பெறுகின்ற ஒரு அற்புத மாற்றத்தை கிரகங்களின் நிகழ்வுகள் இங்கே ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் 12ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்துக்கு செல்கின்றது. அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இதனால் வரையில் தூக்கம் இல்லாத நேர்களுக்கும் தேவையில்லாத அலைச்சல்களை சந்தித்த நேர்களுக்கும் இங்கே இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மே மாதம் என்பது அதுவும் வியாழக்கிழமையிலேயே முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலேயே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதமான சகோதரர்களால் தகப்பனார்களால் உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் அற்புதமான பொருளாதாரத்தில் உயர்வுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்பது மே மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி வணக்கம். துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.